ஆண்டவரோட நெருங்க ஆரம்பிக்கிறோமோ அப்போலாம் பிரச்சனைகளை என்ன பண்ண நம்ம கூட நெருங்கும், போராட்டங்கள் நெருங்கும், ப்ராப்ளம்ஸ் நெருங்கும். எப்போல்லாம் நான் ஆண்டவரோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறனோ அப்போதெல்லாம் பயங்கர போராட்டங்கள் வரும். எடுத்து பைபிள் எடுத்து கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறான்னு வாசிப்போம். அதுக்குள்ளே யாருன்னா வந்து காலிங் பெல் எழுத்துவாங்க. அல்லேலூயா. பிரச்சனை காலிங் பெல் ரூபத்தில் வந்து நிற்கும். இந்த இடத்திலேயும் வசனம் சொல்லுகிறது, அவன் 40 நாட்களும் வந்து வந்து நிற்பான். அது ரொம்ப தலைவலியாக இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த சப்ஜெக்டை நம்ம வாசிக்கும்போது அதில் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தங்க கூட ஃபைட் பண்ண போகலை. எல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க, ஃபைட் பண்ணுறதுக்கு வரிசையில் நிற்கிறாங்க, ஆனால் துணிந்து போகிறதற்கு ஒருவனும் இல்லை. இன்க்ளூட் சவுல். எவ்வளவோ போர்கள் அவன் பார்த்துருப்பான். ஆனால் இந்த ஒரு பெலிஸ்தியனை பார்த்து அந்த இஸ்ரவேல் படையே பயந்து நிற்கிறதாம். அவர் அந்த வசனம் சொல்ல, அவன் முகத்துக்கு விலகி ஓடினார்கள். அவன் முகம் பார்த்தோன்னே இவங்க மறைஞ்சு நின்றுறாங்களாம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருது என்று சொல்லும்போது அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து ஒதுங்கி நின்று விடுகிறார்கள். அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுகிறதற்கான தைரியமும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுகிறதற்கான ஒரு துணிச்சலும் அவர்களுக்கு இல்லாமல் போயிட்டது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தங்களுடைய பலத்தை அதிகமாய் நம்பினார்கள், தங்களுடைய சத்துவத்தை அதிகமாய் நம்பினார்கள். தங்கக்கிட்ட இருக்கிறதான அந்த அந்த கேடயத்தையும் தங்கக்கிட்ட இருக்கிற அந்த பட்டயத்தையும் அதிகமாய் நம்பினார்கள். இதில் குறிப்பாக இன்னொன்று சொல்லணும்னா, தங்களோடு இருந்ததான சவுலை அவர்கள் அதிகமாய் நம்பினார்கள். ஏன்னா சவுல் சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளே ரொம்ப பெரியவன். மற்ற இஸ்ரவேல் எல்லாரும் அவன் ஷோல்டர் கீழே தான் இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு உயர்ந்ததான மனிதனே பயந்து நிற்கிறான். எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, என்னடா அது சவுலே பயந்து நிற்கிறார், நம்ம எப்படி போய் போர் செய்வது? ஆனால் இந்த பெலிஸ்தியன் 40 நாட்களும் வந்து வந்து அவர்களை பயன்படுத்தி கொண்டே இருந்தான். இந்த 40 நாள் ஜெபத்திலே, இந்த 40 நாள் உபவாச காலத்தில் அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும். அதை பார்த்துட்டு நாம் பயந்து போயிட்டேன்னு சொன்னால் நம்மளால் எந்த ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இது வாசிக்கும் போது யோசித்தேன், 40 நாட்கள் ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான், அவனை எதிர்கொள்வதற்கு யாருக்குமே துணிச்சல் இல்லையா? ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்தினார், தாவீதை. அல்லேலூயா. அது ஏன் அந்த இடத்துல தாவீது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தாவீதை அவனுடைய தகப்பனார் அவனுடைய சகோதரர்கிட்ட அனுப்புறாரு. அவன் சகோதரர்கிட்ட போகிறதற்கு முன்னாடி தாவீது செய்ததான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னிடத்திலே இருந்ததான ஆடுகளை அவன் காவற்காரர் வசமாய் ஒப்புவித்து கொடுத்துட்டான். நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆடுகளை ஒப்பு கொடுத்து விட்டு தான் அவரிடத்துல நீங்கள் பார்த்துங்க, ஜாக்கிரதையாக வச்சுங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் போர்க்களத்தில் தன்னுடைய சகோதரர்களை பார்க்க வருகிறான். போர்க்களத்தில் வந்தும் தன்னுடைய சகோதரர்களை டைரெக்டாக அவன் போய் பார்க்கல. தான் கொண்டு வந்திருந்ததான உணவுகளை அங்கே இருக்கிறதான நபர்களிடத்திலே அதையும் வைத்து விட்டு இதை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ தாவீது கிட்ட என்ன ஒரு பெரிதான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னால், தான் கிட்ட இருக்கிறதான காரியத்தை ஒரு இடத்துல பத்திரமாய் வைத்து வைக்க வேண்டும். பொறுப்பான ஒரு இடத்துல அது இருக்கட்டும். ஒருவேளை என்னுடைய ஜீவனுக்கு ஏதாவது கேடு நிறைந்தாலும், என்னை நம்பி கொடுத்திருக்கிறதான பொருட்களுக்கு, என்னை நம்பி கொடுத்திருக்கிறதான ஜீவன்களுக்கு ஒரு நாளும் கேடு விளைவிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது கிட்ட இருந்த பெரிதான ஒரு காரியம் அதுதான். நான் ஒருவேளை போர்க்களத்தில் போகும்போது எனக்கு என்ன ஒன்றா சம்பவிக்கலாம், அல்லது நான் போர்க்களத்துக்கு போகிறதான வழியில் எனக்கு எது ஒன்றா சம்பவிக்கலாம். என்னுடைய ஆடுகளை நான் தனியாக விட்டுட்டு போக முடியாது. அதை சரியான ஒரு ஆளிடத்தில் நான் கொடுத்துட்டு தான் போகணும். சரியான ஒரு அணுகுமுறை அவனிடத்தில் காணப்பட்டது. அதனால தான் அவன் சொல்லுகிறான், அவன் 40 நாட்களும் வந்து வந்து நின்றாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் முகத்திற்கு விலகி ஓடினாலும், எல்லாரும் முகத்துக்கு விலகி ஓடினாங்க. ஆனால் தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததான பாளையத்திற்கு உள்ளே ஓடினான். அல்லேலூயா. அதை நம்ம படிக்கும்போது மிக அருமையாக இருக்கும். எல்லாரும் விலகி ஓடினாங்க, இவன் எதுவுள்ள ஓடுறான், எங்கே பிரச்சனை இருக்குதோ அங்கே தான் ஓடுறான். அதான் சொன்னான், என் சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன், என் சத்துருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன். அவனால தான் எனக்கு பிரச்சனை சொன்னா அவனை நான் தொடர்ந்து பிடிப்பேன்யா. காரணம், அவன் நிர்மூலமாகிற வரைக்கும் ஒரு நாள் நான் அவனை விட மாட்டேன். என்று சொன்னால் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனால எல்லாவற்றையும் செய்ய என்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சத்துருவை பார்த்துட்டு விலகி ஓடுறீங்க, சகல இஸ்ரவேல் ஜனங்களை விலகி ஓடுறீங்க. ஆனா என்னால் அப்படி ஓட முடியாது. காரணம், எனக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவர் விலகி ஓடுகிறவர் அல்ல, இருக்கிற பிரச்சனையை எதிர்கொள்ளும்படியான தைரியத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க விலகி ஓடும்போது அவன் போர்க்களத்திற்குள்ளே உள்ள நுழைகிறான், தனியாக உள்ள நுழைகிறான்.
நான் சொல்லுவேன், இந்த 40 நாட்கள் அந்த பெலிஸ்தியன் வந்து நின்றதற்கு காரணம் அவனுடைய மரணமானது சாதாரணமான ஒரு மரணமாக இருக்கக்கூடாது. எனக்கு வருகிறதான பிரச்சனைகளை நான் எதிர்கொள்ளும் போது மீண்டும் அந்த பிரச்சனை என்னிடத்தில் வராதபடிக்கு அந்த பிரச்சனை என்னை பார்த்து பயப்படுகிறதான அனுபவத்திற்குள்ளாய் நான் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க முக்கியம். இதே பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுன்னா இன்னும் நீ அதை சரியா ஹேண்டில் பண்ணல, இன்னும் நாம் அதை சரியா ஃபேஸ் பண்ணல, அதனாலதான் அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணணும், தொடர்ந்து அந்த பிரச்சனை வராதபடிக்கு நான் அதை நிர்மூலம் பண்ணணும்னு சொன்னா நான் அந்த பிரச்சனைக்கு விரோதமாய் போராடி அதை ஜெயிக்கும்படியாக கர்த்தரிடத்திலே நான் நிற்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தாவீது செய்த காரியம் அதுதான். நீங்க பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து எல்லாம் ஓடுறீங்க, அந்த ஒரு மனுஷனை பார்த்து இவ்வளோ இஸ்ரவேல் ஜனங்களும் ஓடுறீங்க, ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் அவனை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொன்னா, நீ ஈட்டியோட கேடயத்தும் வருகிறான், ஆனா நான் யாரோட நாமத்தினால வருகிறேன் தெரியுமா? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால உனக்கு முன்பதாய் வருகிறேன். கூழாங்கல்ல எடுத்துட்டு போனவன் பட்டயத்தை எடுத்து அவனுடைய சிரசையே வெட்டிப்படான். இந்த இடத்துல நான் இப்படி சொல்ல முடியும், இந்த 40 நாட்கள் முடிவில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எதிராக இருக்கிறதான சத்துருடைய தலைகளை சிறை சேதம் பண்ணும்படியா என் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பலனை கொடுப்பார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நிச்சயமா எனக்கு முன்பாக இருக்கிறதான சத்துருடைய தலையை இந்த 40 நாட்கள் முடிவில் நான் சிறை சேதம் பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் இந்த 40 நாள் நமக்கு நியமிச்சிருக்கிறாரு. அந்த பிரச்சனை இனி வரக்கூடாது, தலை வெட்டுப்பட வேணும். ஆமென், அல்லேலூயா. இனிமேட்டு அந்த பிரச்சனையை வாழ்க்கையில் சந்திக்க கூடாது. அவன் அந்த தலையை வெட்டின உடனே கூட இருந்ததான எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் மீதம் இருக்கிறதான சத்துருக்களை அவர்கள் மடங்கடித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்போ இறங்கி சத்துருடைய தலையை வெட்டனோ என்னுடைய பிள்ளைகள் அவர்களை துரத்தி கொண்டு போய் நிர்மூலம் பண்ணுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகள் சத்துருடத்தில் சிக்கக்கூடாதுன்னு சொன்னால் துணிஞ்சு நான் முதல்ல இறங்கி அவனுடைய சிறை சேதம் செய்ய வேண்டும். அப்பதான் அதுக்கு அப்புறமாக தான் அங்க இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த போர்க்களத்துக்கே தைரியம் வந்துச்சு. டே அவனே முடிச்சுட்டான், இவனெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர்களை துரத்தி கொண்டு போனார்கள். பெலிஸ்திய அந்த படையானது பின்னிட்டு ஓடி போனது. நம்முடைய தலைவன் செத்து போனான் என்று சொல்லி அவர்கள் ஓடி போக ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் படைகள் அவர்களை துரத்தி மடங்கடிக்க ஆரம்பித்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் முதல்ல இறங்கி ஆண்டவருடைய நாமத்தினால எனக்கு எதிராக குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிறதான காரியத்தை சிறை சேதம் செய்வேன் என்று சொன்னால் எனக்கு பின்னாடி வருகிறதான ஜெனரேஷன் அதை துரத்து பிடித்து மடங்கடிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நான் செய்ய வேண்டிய காரியம், போராட்ட பிரச்சனைகள் காரியங்களை பார்த்துட்டு நான் பின்னிட்டு அதை ஓடிவிடாதபடிக்கு அதை எதிர்கொண்டு போகிறதான துணிச்சல் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அது எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது மட்டும்தான், ஆண்டவரோட சமூகத்தில் இடைப்படும் பொழுது மட்டும்தான். அதனால தான் அவன் சொன்னான், ஒரு விசை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, அதையே ஃபேஸ் பண்ணிட்டேன். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதையே ஃபேஸ் பண்ண தெரிஞ்ச எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் அக்னியிலே நடந்து விட்டேன், அக்னி சூளைகள் வந்து விட்டது, எனக்கு பிரச்சனை இல்லை. சிங்க கெபியில கூட நான் இறந்துட்டு வந்துட்டேன், இது எனக்கு பிரச்சனை இல்லை. எவ்வளவு காரியங்கள் எனக்கு எதிராக வந்தாலும் இந்த 40 நாட்கள் முடிவில் நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் முடிவில் எனக்கு முன்பதாக இருக்கிற சத்துருடைய பிடரியை, சத்துருடைய தலையை நான் நிச்சயம் சிறை சேதம் பண்ணுவேன் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த 40 நாட்கள் நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க வராதபடிக்கு அநேக தடைகள் வரதாங்க செய்யும். ஏன்னா ஜெபத்துக்கும் அவனுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளவோ நம்மளை மடங்கடித்து சோர்வுகளை கொடுத்து உள்ள உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோன்னா அப்படி உட்கார வைப்பான். ஆனால் அதை முறியடிச்சுட்டு நம்ம வரோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் நம்ம கட்டளை இடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய சகோதரன் சொன்னாங்க, டேய் என்னடா நீ இவ்வளோ துணிச்சலா இங்கே வந்துட்ட, போ ஆடுகளை போய் பாரு. அவன் ஏற்கனவே ஆடுகளை சரியான இடத்துல ஒப்படைச்சிட்டு தான் வந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. போர்க்களத்துக்கு போகிறதற்கு முன்னாடி, நம்ம ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்னாடி, சத்துருவை தொடர்ந்து பிடிப்பதற்கு முன்பதாக நான் இப்படி சொல்லுவேன், நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் வைத்துவிட்டு மற்ற காரியத்தில் ஈடுபடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில், உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சத்துருவை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற போராட்டங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக அதில் வெற்றியை கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. சில நேரத்தில் நாம் அதை ஒப்பு கொடுக்காமல் நாம் மற்ற காரியத்தில் ஈடுபடுறதுனால தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் ஏற்படுகிறது. ஊழியத்தின் பாதையில் போகிறோம்,
அல்லது மற்றவர்களுக்கு நம்ம செபிக்க போகிறோம், அல்லது கிராம ஊழியம் போகிறோம்னு சொன்னால் முதல்ல நம்முடைய வீட்டையும் குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு தான் ஊழியத்தில் நம்ம கையை வைக்கணும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் அவன் கையை வச்சிருவான். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது செய்தது அதுதான். அவனுடைய ஆடுகளை சரியான இடத்துல பாதுகாப்போடு வைத்துவிட்டு பாளையத்தில் வந்து சத்துருடைய தலையை சிறை சேதம் செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 40 நாட்கள் முடிவில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியத்தை கர்த்தர் சிறை சேதம் பண்ணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரை நிச்சயம் நான் உங்க நாமத்தினால சிறை சேதம் செய்வேன். எனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருவின் தலையை நிச்சயம் நான் சிறை சேதம் செய்வேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும்.